ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், நாளைக்கு எல்லோரும் எக்ஸாமுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டீங்க. ஸோ உங்களுக்கு லாஸ்ட் மினிட் டிப்ஸ் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் எப்படின்னா இந்த மாதிரி புக்லெட் தான் கொண்டு போய் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதை பார்த்து உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க, அதில் தான் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் கேரி பண்ண வேண்டியது ஹால் டிக்கெட் ரொம்ப முக்கியம், பென் ரொம்ப முக்கியம், ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம், 2 ஃபோட்டோஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, ஆதார் கார்டோட 2 ஃபோட்டோ காப்பியோடு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இவ்வளோ தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய முக்கியமான பொருள். பயம் இல்லாமல் போங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. நாளே ப்ராப்பராக சாப்பிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாங்க. ஹெல்த்து தான் இப்போ ரொம்ப முக்கியம். நம்ம இவ்வளோ நாள் படிச்சிருக்கோம், அதை போய் கரெக்டாக எழுதிட்டு வர்றது தான் முக்கியம். ஸோ இனிமேல் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் டேட்டா மட்டும்தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணுவீங்க. ஸோ சாப்பாடு ரொம்ப முக்கியம். காலையில் நல்லா சாப்பிட்டு போயிடுங்க. தண்ணி எடுத்துக்கோங்க, சாக்லேட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக அந்த சுகர் ரிலீஸ் பண்ணும், அப்போ டயர்டு தெரியாது. அதுக்கடுத்து மேக்ஸிமம் குளுக்கோஸ் வாட்டர் கொஞ்சம் கலந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா குடிச்சிங்கன்னா இந்த ஆஃப்டர்நூனில் உங்களுக்கு எக்ஸாம் எழுதும்போது அது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஏன்னா நம்ம காலையில் எக்ஸாம் எழுதி கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம். அதுக்கு பிறகு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச வரைக்கும் சென்டருக்கு போக பார்த்துருங்க. ஏன்னா நம்ம சென்டருக்கு டைமுக்கு போனால் கூட அங்கே நம்ம ரூம் எங்கே அலாட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தேடுறதுல சில டைம் சிக்கலாயிடும். ஸோ நம்ம அந்த டைமுக்கு போயிட்டு நம்ம சென்டருக்கு போயிடுவோம் அப்படின்னு நினப்போம். அப்படி கிடையாது. அந்த இடத்துக்கு போயிட்டு, ஏன்னா உள்ளேயும் சில காலேஜோ ஏதோ போடும்போது, ஸ்கூல்ஸோ போடும்போது பெரிய அளவில் ஏறி இறங்கி கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். அந்த நம்பர்லாம் தேடி போர்டு போட்டிருந்தாலுமே அது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ சிலருக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் முன்னக்கூடியே போய் நீங்கள் அந்த எந்த ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்னு பார்த்து வச்சிட்டிங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. போகிறதுக்கு முன்னாடி வாஷ்ரூம்லாம் போய்க்கிங்க. ஏன்னா போயிட்டு இடையில வந்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் வேஸ்ட்டு தான். ஏன்னா அது அவ்வளோ ஒரு டைம் எடுக்கும், அது பண்ண முடியாது. அதுபோல் மதியம் முடிஞ்ச உடனேயும் வெளியில் வேகமாக சாப்பிட்ருங்க. ஏன்னா எவ்வளோ டைம் போன தடவைலாம் அவங்க டைம் முன்ன பின்ன ஆனதுனால கரெக்டாக கொடுக்கல. பட் இந்த தடவை கரெக்டாக எஃபர்ட் போடுறதுனால எடுக்கலாம் டைமிங். ஸோ டைம் கிடைக்கலாம், டைமுக்கு சாப்பிடுங்க. போய் டென்ஷன் இல்லாமல் கரெக்டாக எழுதிட்டு வந்துடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஆஸ்பிரண்ட்ஸ்.